மேடம், உங்களை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். எப்படி வந்து இந்த அகாடமிக்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரோ. நான் என்னோட நேம் திவ்யா. ஓகே. என் ஹஸ்பண்ட் நேம் விஜயகுமார். நான் என்னோட நேட்டிவோட கோயம்புத்தூருங்க. மேரேஜ் பண்ணி கொடுத்தது தான் கோபி. இங்கே வந்து இப்போ 10 இயர்ஸ் ஆச்சு. பாப்பா மேரேஜ்க்கு அப்புறம் பொண்ணு பிறந்ததுனால நான் எதுவுமே பெருசாக எதுவுமே யோசனை பண்ணவே இல்லை. அதனால அப்புறம் குழந்தைய பார்த்துக்கணும் வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரியே போயிடுச்சு. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். சின்னதுலேருந்து இந்த மேக்கப்ங்கிறது ரொம்ப பிடிக்கும். சரி, இதில் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல நிறைய நான் பிளான் பண்ணி வீட்டில் பேசினப்போ அவர் வேண்டான்ட்டார். ஏன்னா குழந்தைய வச்சுட்டு அதுக்கெல்லாம் உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, வேண்டாம் அப்படிங்கிறதுனால. அப்புறம் பாப்பா ஒரு 8 வயசு வந்ததுக்கப்புறம் நானாக தான் கேட்டேன், இப்போ ஏதாவது நான் பண்ணட்டுமா, ஏதாவது செய்யட்டுமான்னா, சரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டப்போ நான் எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் கோர்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் முதல்ல வேண்டவே வேண்டானாரு. ஏன்னா குழந்தைய கூட்டிகிட்டு வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அப்புறம் இல்லை எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குங்கிறப்போ ஒரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி என்னை கோர்ஸ் படிக்க சொல்லிட்டாருங்க. அப்போ நான் சரி கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணுறப்போ எனக்கு எஸ்பியில் தான் வந்து அட்வான்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த எஸ்பி வந்து எப்படி, ஹவு டு காண்டாக்ட், எப்படி பிடிச்சிங்க, எது மூலம்? கூகுளில் தான் எடுத்தேங்க. ஓகே. ஃபஸ்ட்டு எனக்கு என்ன, நான் நேட்டிவோட எனக்கு வெளியிலங்கிறப்ப எனக்கு இங்கே யாரையுமே அதிகமாக தெரியாது. ஓகே. அதனால சரி என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப நான் கூகுளில் தான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணேன், என்னென்ன அகாடமி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ நிறைய அகாடமிஸ் வந்துச்சுங்க. எல்லாத்துக்கும் நான் கான்டாக்ட் பண்ணி நான் என்கொயரி பண்ணேன். அவங்க எல்லாருமே பேசிக் மட்டும்தான் எடுக்கிறோங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அட்வான்ஸ் லெவல் மேக்கப்லாம் இங்கே எடுக்கிறது இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு 3 பார்லர் வந்து நான் கான்டாக்ட் பண்ணேன். அப்புறம் 4ஆவதாக தான் நான் எஸ்பிக்கு வந்து ட்ரை பண்ணேன். இவங்க வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால அப்புறம் நான் வந்து இவங்களை ஃபஸ்ட்டு மீட் பண்ணலாம், அப்புறம் நம்ம படிக்கிறது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்கள வந்து நான் மீட் பண்ணி பேசினப்போ ஓகே இவங்ககிட்டே படிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுங்க. அதனால நான் இவங்ககிட்ட கிளாஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ ஃபீஸ் வந்து அவங்க சொன்னாங்க? என்னென்ன கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க? நீங்கள் வந்து இல்லை ஐ கேன் கோ பை ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சிங்களா? இல்லை என்ன டிட்டர்மினேஷன் நீங்கள் நினச்சி அவங்ககிட்ட கேட்டீங்க, அவங்க என்ன அதுக்கு பதில் சொன்னாங்க? எனக்கு அவங்க சொன்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 55 சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னா பியூட்டிஷியன் ப்ளஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் ரெண்டும் சேர்ந்து, ப்ளஸ் அது கூட ஹேர் ஸ்டைல், சாரீ ட்ராப்பிங், ஃப்ளவர் மேக்கிங் இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு நான் 55ல் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. நான் எனக்கு ஃபஸ்ட்டு பியூட்டிஷியன் பற்றிங்கிற ஒரு யோசனையே இல்லை. நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுனதுனால இல்லை எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டப்போ மேம் சொன்னாங்க, அப்போ ஓகே நீங்கள் கேட்குறீங்க, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்னா நான் உங்களுக்கு ஒரு 25 நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு அதை விட நீங்கள் பியூட்டிஷியனும் கூட சேர்ந்து கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் விஷயம் தெரியும். ஏன்னா இப்போ உங்களை ஒருத்தங்க மீட் பண்ண வர்றாங்க, பார்க்க வர்றாங்கன்னா ஒரு பேசிக் ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் நீங்கள் கையில் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க? நீங்கள் வந்து இப்போ வீட்டில் இருந்து தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கணும். இல்லை நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணுற மாதிரி எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? அதுக்கு நீங்கள் பியூட்டிஷியன் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பார்லர் ஒன்றா வச்சு நீங்கள் ரன் பண்ண முடியும். அப்படி பார்லர் நீங்கள் வைக்கிறப்போ உங்களுக்கு அது மூலயமா நிறைய கிளைண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. என்னுடைய சஜஷன் அதுதான். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் சரி ஓகே அதுக்கு இதுக்கும் ஒரு 25 டிஃப்ரென்ஸ் நமக்கு வருது, சரி அது படிக்கிறது நான் எடுத்து சேர்த்தே படிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் பியூட்டிஷியனும் சேர்த்து படிச்சேங்க. அப்போ எனக்கு அவங்க 5 லிஸ்ட் பண்ணிட்டாங்க, ரவுண்டாக 50 பண்ணி கொடுத்தாங்க. என்னால் உடனேலாம் ஒட்டுக்கா கட்ட முடியல, 50 கட்ட முடியாது. அவங்க வந்து எனக்கு நீங்கள் 10 கட்டுங்க அப்படின்னாங்க. இது எத்தனை நாள் டைமிங் இருக்குங்க, இவ்வளோ நாள் தான் வர முடியுமான்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இல்லவே இல்லை, உங்களோட விருப்பம் தான், நீங்கள் 3 மாதத்துலேயும் இந்த கோர்ஸ் முடிச்சிடலாம், 1 மாதத்துலேயும் முடிச்சிடலாம், 6 மாதம் வரணும்னாலும் நீங்கள் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன், நிறைய எனக்கு ப்ராக்டிக்கல் தேவைப்படுதுன்னு நினைக்கிறோம், நீங்கள் உங்களுக்கு எப்போ வர முடியுமோ அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டே இருங்கன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா மற்ற பக்கமெல்லாம் 1 மந்த் 2 மந்த் 3 மந்த்துங்கிறப்போ முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்து தான் ஆகணுங்க. நம்ம லீவ் போட்டாலுமே அது நமக்கு தான் லாஸ்ட்டில் தான் போகும். அவங்க வந்து நான் டேஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னு நெக்ஸ்ட் பேட்ச் அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்க ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு பண்ணல. எனக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேட்ச் வர ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவங்க நீங்கள் வர்றது எப்பவும் போல் வாங்கன்னு அவங்களுக்கு இருக்கிறபடி நிற்க வச்சுருவாங்க. மறுபடியும் நீங்களும் கொஞ்சம் கேதர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுலாம் என்னை பார்க்க வச்சுருக்காங்க. 6 மாதத்துக்கு மேலேயே நான் வந்திருக்கேன். எனக்கு இன்னும் ஏதாவது ஒரு டவுட்னா நான் இன்னும் இப்போ நான் வந்துட்டு தான் இருக்கேன். வந்து ப்ராடக்ட்டில் ஏதாவது புதுசாக வர அட்வான்ஸு நிறையா ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் வரதுக்கு இவங்ககிட்ட நான் கேட்பேன். எனக்கு டவுட்டாக இருக்குது, இப்போ என்னால் அதை கொடுத்து வாங்க முடியலன்னு இவங்க வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா இவங்க வந்து அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி
ஃபவுண்டேஷன் நிறைய வச்சுட்டே இருக்காங்க. என்னால் அவ்வளோ பணம் கொடுத்து வாங்க முடியாதப்ப நான் இவங்ககிட்ட வந்து தான் நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் கரெக்டாக? இப்போ நான் பார்லர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓனாகவே ரன் பண்ணுறீங்க? ஓனாகவே நான் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி? அதான் நான் 6 மந்த்ஸ் இவங்ககிட்ட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேங்க. முடிச்சோடனே இப்போ நான் கையோட பார்லர் வச்சுட்டேன். ஏன்னா விட்டோம்னா கேப் விட்டுருச்சுன்னா திரும்ப எல்லாமே நமக்கு டச் விட்டு போயிடும்னு சொல்லி திரும்ப நான் வந்து பார்லர் கடை பார்த்து வச்சுட்டேங்க. இல்லை அந்த பேக்கப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது நீங்கள் எல்லாமே இவங்கதான். ஏன்னா எனக்கு மற்றவங்க இப்படி பண்ணுவாங்க எனக்கு நிஜமாவே தெரியல. எனக்கு என் கூட எனக்கு ஏன்னா இந்த காஸ்மெட்டிக் ஷாப் எங்க இருக்கும் கூட எனக்கு தெரியாது. பார்லரோட திங்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு கோபி புதுசு, எனக்கு தெரியாது. நான் மேரேஜ் பண்ணி வந்தாலும் வீட்டில் தான் இருப்பேன். என்னை அவர் தான் கூட்டிகிட்டு போவார், வெளியில் எங்கே போனாலும் கூட்டிகிட்டு வருவாரே தவிர எனக்கு இது கோயம்புத்தூர் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் ஓரளவுக்கு. அப்போ இவங்க தான் சொல்லுவாங்க, நான் ஈரோட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், பெங்களூரில் பர்ச்சேஸ் பண்ணுவேன், இப்போ வரைக்கும் நம்ம ஈரோட்டில் நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கன்னு என் கூடவே இருந்தால். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் நாங்கள் 2 பேர் தான் கிளம்பி போனோம். என் ஹஸ்பண்ட் கூட வந்தார். நாங்கள் 3 பேர் தான் போனோம். நைட்டு வரைக்கும் என் கூடவே இருந்து எனக்கு ஒவ்வொரு ஷாப்பையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் நான் வாங்குறதுங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அவங்ககிட்டயே சொன்னாங்க. இவங்க என்னோட ஸ்டூடெண்ட், புது பார்லர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எனக்கு நீங்கள் கொடுத்த எல்லா டிஸ்கவுண்ட் ஆகட்டும் எல்லாமே இவங்களுக்கும் நீங்கள் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களாம் வளர ஸ்டேஜில் இருக்காங்க, நீங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் 2 இடத்துல கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. எனக்கு இப்போ அது 2 எனக்கு ஈரோட்லேயே தெரியும், வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வாங்கினோடனே இப்போ அங்கே தான் நான் போய் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் வந்து அதாவது நம்ம பார்லர் வைக்கணும் அந்த ஆசை அந்த இருந்த டயத்தில் இப்போ அந்த ஆசையை நிறைவேறி நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு குரு ஸ்தானத்தில் வந்திருக்கீங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க இப்போ நீங்களே வந்து ஒரு குரு ஸ்தானத்தில் வந்திருக்கீங்க. இந்த இடத்துல வந்து யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னா என் ஹஸ்பண்ட் சொல்லணும். அவர் பேர் சொல்லலாம். நீங்கள் விஜயகுமார். என்ன பண்ணுறாப்புல? அவர் பிஸ்னஸ் ஸ்பின்னிங் மில் வச்சுருக்கோம். ஓகே. அவர் அதை பார்த்துட்டு இருக்காருங்க. அவருக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா ஒரு சில வீட்டிலலாம் இவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எங்கே போய் இதுக்கெல்லாம் பார்க்குற வேண்டான்ட்டுருவாங்க. ஆனால் என்னோட விருப்பத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து உனக்கு அதில் தான் இருக்குமா சரி படி அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வச்சதுலேருந்து பார்லருக்கு வேணுங்கிற எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்து பார்லர் பேருக்கு தான் நான் பார்லர் ஓப்பன் பண்ணுறேன்னா எல்லா வேலையும் அவர் தான் செஞ்சாருங்க. நிறைய ஐடியாஸ் ஆன்லைனில் பார்த்து இது போட்டால் நல்லாயிருக்கும், அது பண்ணால் நல்லாயிருக்கும்னு என் பார்லரை டெக்கரேட் பண்ணதே ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட ஹோம் தேட்டரில் கொண்டாந்து வச்சு கொடுத்தாரு. ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஃபோன்லேயே பார்க்காத, சும்மா தலைவலிக்கு ஃபோனை பார்த்துட்டே இருந்தா அதில் ஆன் பண்ணி விட்டு இப்படி ரிலாக்ஸாக உட்காரு அப்படின்லாம் கொண்டு எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாருங்க. இப்போவுமே எங்கே மேக்கப்புக்குனாலும் என்னை கூட்டிகிட்டு போகிறது அவர் தான். தனியாக மட்டும் அனுப்புறதே இல்லை. எல்லா பக்கம் என்னை கொண்டு போய் எல்லா ஊருக்கும் எல்லா ஊருக்கு போனால் என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். உங்களோட பார்லர் நேம் நீங்கள் சொல்லலாமே? ஸ்ருதா பிரைடல் ஸ்டுடியோ. எங்கே இருக்கு? என் பொண்ணோட பேர். ஓகே. அவரோட ஃபுல் நேம் ஸ்ருதா கீர்த்தி. ஓகே. அவளோட பேர்ல தான் நான் வச்சிருக்கேன், ஸ்ருதா பிரைடல் ஸ்டுடியோ. வேற யாருக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அடுத்தது என் ஹஸ்பண்ட். அப்புறம் அடுத்துனா என் அம்மா. அவங்க வந்து எனக்கு என்ன, நான் வெளியில பாப்பாவை பார்த்துக்கிறது அவங்க தான். ஓகே. நான் வெளியில மேக்கப் போனாவோ இந்த மாதிரி ஒர்க் விஷயமா நான் இங்கே வந்தாவோ கூட வந்து ஃபுல்லாக இருந்து பார்த்துக்கிறது என் அப்பா அம்மா தான். முக்கியமாக என் அப்பா அம்மா, என் ஹஸ்பண்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட குரு தேவகி. ஓகே. அவங்கள பற்றிய ஓரிரு வார்த்தைகள் எதுவுமே, அதாவது எப்போயுமே இப்போ நீங்கள் ஒருத்தரை பற்றி நல்லது சொல்லணும்னா நல்லது சொல்லுவாங்க. அவங்க இதை மாற்றிக்கணும் ஸ்டூடெண்ட்டை, இல்லை வந்து என்னால் எதுவுமே குறை சொல்ல முடியாது அப்படின்னு கூட ஒரு சில பேரை சொல்லலாம். நீங்கள் பார்த்த வரைக்கும் அவுட் ஆஃப் ஒர்க் நமக்கு தெரியாது, பட் ஒர்க் ரிலேட்டடாக உங்களை பொறுத்த வரைக்கும் தேவகி மேடம் எப்படி டில் நவ் இப்போ இந்த செகண்ட் வரைக்கும்? உண்மையிலேயே நான் நினச்ச அவங்க ஒவ்வொரு சமையல கொஞ்சம் பிரமிச்சிருக்கேன். ஏன்னா பயங்கர போல்டு. அதாவது இப்படி கூட இருப்பாங்களான்னு எனக்கெல்லாம் தோணும். ஏன்னா நான் வளர்ந்த சர்க்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருப்போம், அப்பா அம்மா கைக்குள்ளேயே இருப்போம். மேரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் எங்கள் வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் அவர் தான் கூட்டிகிட்டு போவார் வருவார். எல்லாமே அவங்கள டிபெண்ட் பண்ணியே தான் நாங்கள் இருப்போம். எதுவாக இருந்தாலும் கேட்டு தான் செய்வோம். ஆனால் தனியாக கூட மேக்ஸிமம் வெளியே போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் அப்படியே பழகுனதுனால அவங்க யாரோ ஒருத்தர் நம்ம சப்போர்ட் தான் வெளியே போயிட்டு வர்ற மாதிரி. ஆனால் நான் நினைப்பேன் இவங்களாம் எப்படா இப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ போல்டாக இருப்பாங்க, ஒரு யாருக்கும் பயப்படுறதெல்லாம் கிடையாதுங்க. பட்டு 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 முகத்துக்கு நேரம் பேசிடுவாங்க. அதனால பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரலாம் கூட யோசனை பண்ணணும். நம்மளாம் கொஞ்சமாக முகதாட்சம் பார்த்து பேசுவோம், அவங்களுக்கு அது கூட கிடையாது. நீ தப்பா நீ கரெக்டாக நீ பேசலையா அவ்வளோதான், முகத்துக்கு நேரம் பேசி விட்டுருவாங்க. நம்மளாம் அப்படி பேசக்கூட யோசனை பண்ணணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தைரியம் அவங்கக்கிட்ட. ரெண்டாவது எந்த டைம் அன்டைமில் மேக்கப் யார் கூப்பிட்டாலோ எங்கே போகணும் வரணும்னாலும் தைரியமாக தனியாலாம் கிளம்பிடுவாங்க. நான் அப்போ கேட்பேன்,